மகரம். சிறிய உறவு, எச்சரிக்கை. என்னங்க அது? டைட்டில் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் வீடியோக்குள்ள ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு டைட்டில் மட்டும் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றினதான் இந்த வீடியோவும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகரம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். நம்ம சேனல்ல ராசி பலன் வீடியோல நிறைய ஜோதிடர்களால சொல்லப்படாத சில ஜோதிட நுணுக்கங்களை ராசி பலன் வீடியோல சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். கன்சல்டேஷன் எதுவுமே ஜென்ரேட்டடா இருக்காது. நீங்க எந்த கண்ட்ரில இருந்தாலும் சரி, உங்களுடைய டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணி ப்ரெடிக்ஷன் வாங்கிக்கலாங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலியமா. உங்களோட ஜாதகம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்களோட டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம், அந்த டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, பர்த் டீடைல்ஸ் இது இருந்தா கூட உங்களோட பர்த் சார்ட்டை ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வாங்கிக்கலாம். ஓகே, என்னோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகரம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். முதல்ல ராசிநாதன் சனி நல்ல நிலைமையில இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது இடத்துல குருவுடைய வீட்டுல உச்ச குருவுடைய பார்வையில இருக்கு. ஸோ இளைய சகோதரன் மூலியமா சில நன்மைகள் உங்களுக்கு இருக்கும். உங்க எண்ணங்கள் எல்லாமே புகழ் சார்ந்ததா இருக்கும். இந்த வருஷம் ஃபுல்லுமே என்னன்னே தெரியல, உங்களுக்கு ஆல் ஆஃப் அ சடன் நான் நிறைய ஃபேம் அடையணும், எனக்கு நிறைய ஃபேம் கிடைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்கும். ஏன்னா 3வது இடம் பாத்தீங்கன்னா முயற்சி, புகழ், இது எல்லாத்தையும் டினோட் பண்ணும், உதவி. ஸோ இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில நன்மைகள் இருக்கும். உங்க எண்ணங்கள் முயற்சி சார்ந்ததா இருக்கும், புகழ் சார்ந்ததா இருக்கும். முயற்சி பண்றதுனால புகழ் அடைகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஈஸியா த்ரூ ஆகிறது, உதவி கிடைக்கிறது, நீங்க மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கிறத பாப்பீங்க. சனி ராசிநாதனா இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்த கெடுக்கும், பாக்குற இடத்த கெடுக்கும். சுபத்தன்மை இல்லாதப்போ, சுபத்தன்மையோட இருக்கக்கூடிய உங்க ராசிநாதன் சனி அந்த இடத்த கெடுக்காது, நல்ல நிலைமையிலே இருக்கு. முயற்சி சார்ந்த விஷயம், உதவி சார்ந்த விஷயம், இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கிறத பாப்பீங்க. அடுத்தது உங்க ராசிக்கு 2வது அதிபதியும் சனிதான். தனாதிபதி நல்லா குருவுடைய பார்வையில இருக்கு. பணவரவுகள் நல்லாவே இருக்கும். மகர ராசிக்காரங்களாம் 7.5 சனியில பட்ட கஷ்டம்லாம் இப்ப எதுவுமே இல்லை. 7.5 சனியில நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, அது எதுவுமே இனிமே கிடையாது. 7.5 சனி வரதே லைஃப்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கத்து தரதுக்காக தான். இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து சில நல்ல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஒரு நியூ பிகினிங் இருக்கும் உங்களுக்கு. இனிமே வரப்போற மாசங்கள் எல்லாமே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு அமைப்புல தான் கிரக நிலைகள் இருக்கு. அடுத்தது ராசிக்கு 4வது அதிபதி செவ்வாய். 6வது இடத்துல மறைஞ்சிருக்கு, இது நல்ல விஷயம் கிடையாது. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள தடைகள், தாமதங்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். 12வது இடமும் கெட்டிருக்கு, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12வது இடம் கெட்டிருக்கனால வெளிநாடு மாதிரியான விஷயங்களை சில தடைகள் இருக்கும். ராசிக்கு 6ல இருக்கக்கூடிய செவ்வாய் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை பார்வையால தொடர்பு கொள்ளுது. செவ்வாய் பார்வை இருக்கிற இடத்த பாதிப்படைய செய்யும். ஸோ வெளிநாடு, பயணம், ஷேர் மார்க்கெட், லாட்ரி, இந்த மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்ல இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, பெருசா எதுவும் இன்வெஸ்ட் பண்ணிட வேண்டாம். பயணம் பண்ணும்போது கவனமா இருந்துக்கணும். கால்கள்ல கொஞ்சம் வலி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சில பேருக்கு. தூக்கத்தை டினோட் பண்ணக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். ஸோ இந்த விஷயங்கள சில குறைகள் இருக்கிறத பாப்பீங்க. ஸோ இந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்தது 6வது இடம் வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமும் கூட. தொழில் பண்றவங்களுக்கு நல்லாவே இருக்கும். வேலை கிடைக்கல, வேலையில தாமதம், வேலையில தொந்தரவு, டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரியான விஷயம். ஜாப் மாறணும்னு நினைக்கிறேன், ஸ்விட்ச் ஆக முடியல, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். செவ்வாய் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த மாசம் ஃபுல்லா கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ராசிக்கு 7ல குரு இருக்கு, உச்ச குரு இருக்கு. என்னதான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எல்லாம் இருந்தா கூட, எப்பேற்பட்ட சண்டை போட்ட கணவன் மனைவியா இருந்தாலும் 7வது இடத்துல குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு உதவி உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வாழ்க்கை துணை சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கும், அவங்களுக்கு நல்லது இருக்கும், அவங்களுக்கு growth இருக்கும், இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். உங்க கணவன் மனைவி வழி சொந்தக்காரங்களால உங்களுக்கு லாபம், மனைவி வழி சொத்து கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். மனைவி உங்களுடைய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து உங்க ராசிக்கு 8வது அதிபதி சூரியனும் குருவோட இணைவுல தான் இருக்கு. தூர இடத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தடைப்பட்டு அடுத்து வர்றது பாப்பீங்க. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல நிலைமையில இருக்குங்க. பாக்கிய ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா 2 பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கு. அதெல்லாத்தையும் ஈடு கட்டுற விதமா
ஒரு வீக்கான நீச சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கு. ஓகே, சில பேருக்கு பாத்தீங்கன்னா பெண்களால சில கெடு பலன்கள் நடக்கலாம். 9வது அதிபதி நல்லா இருக்கு, 9வது இடத்துக்கு சனி செவ்வாயுடைய பார்வை படுறதுனால சில கெடு பலன்கள் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயத்துல தந்தை வழி உறவுக்காரங்க, தந்தை வழி பெண் உறவுகள் இருப்பாங்களே, உங்களுடைய அத்தை மாதிரியான ஆளுங்க, அவங்களால உங்களுக்கு சில தொந்தரவுகள், சொத்து தகராறு மாதிரியான விஷயங்கள் இருக்கிறத பாப்பீங்க. இது எப்பங்க சரியாகும்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் உச்ச நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது. ஓரளவுக்கு உங்களுக்கு செட்டில் ஆயிரும். ராசிக்கு 10வது அதிபதி சுக்கிரன். இந்த இடத்துலதான் தமிழ்ல சொன்ன அந்த விஷயத்த நான் சொல்ல போறேன். 10 5வது அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு. சோ குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 10வது அதிபதி 5வது அதிபதி ரெண்டுமே சுக்கிரன் தான். குழந்தைகளை குறிக்கக்கூடிய அதிபதி கடுமையான அமைப்புல நீசமாகி சனி செவ்வாயுடைய பார்வைப்பட்டு இருக்கு. இந்த மாதிரியான அமைப்பு இருந்துச்சுனாலே நிறைய கெடுபலன்கள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், பாதிப்புகள், இந்த விஷயத்தினால பாதிப்புகள் இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கிறது நல்லது. சில பேருக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னா, பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறது, லைக் சுப பிரிவு மாதிரி வேலைக்காகவோ திருமணமாகியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கலாம். சில பேருக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கும். குழந்தைங்களுக்காக அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனா அமைய மாட்டேங்குது, இந்த மாசம் அமையாது, கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஒரு மாசம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தே இருங்க. அடுத்த மாசம் கண்டிப்பா சில சுப காரியங்கள் நடக்கிறது, குழந்தைகளால நன்மை, குழந்தைகளால உங்களுக்கு பெருமை, இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களும் அப்படிதாங்க இருக்கும். தொழில் மந்தமா இருக்கிறது, இந்த மாசம் என்னங்க எங்களுக்கு எந்த ஒரு வருமானமே இல்ல, ராசிநாதன் நல்லா இருக்கு, ஆனாலும் எங்களுக்கு ஏன் வருமானம் இல்ல, தொழில் ஸ்தானாதிபதி பலவீனமா இருக்குல்ல, தொழில் ஸ்தானத்துக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லைல்ல, அதனாலதான் உங்களுக்கு பண வரவுகள் இல்லை. தொழில் மூலியமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிளைண்ட்ஸோ அவங்களால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸோ எல்லாம் டிலே ஆகுறது, இதெல்லாம் நடக்கும். அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதி செவ்வாய். செவ்வாயும் அகைன் 6வது இடத்துல இருக்கு. மூத்த சகோதரன் சார்ந்த விஷயங்களும் அவ்வளவு சிறப்பா இருக்காது. லாபஸ்தானமும் கூட, தொழில் ஸ்தானாதிபதி அடி வாங்கியிருக்குங்கும் போது லாபம் எப்படி வரும், அதுக்கேற்ற மாதிரி தானே கிரக நிலைகள் இருக்கும். செவ்வாயும் பாருங்க 6ல மறைஞ்சிருக்கு. ராசிக்கு 6ல மறைஞ்ச கிரகம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தாமதப்படுத்தி கொடுக்கும். சோ அதுக்கேற்ற மாதிரிதான் கிரக நிலைகள் இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 12வது அதிபதி, ராசிக்கு 12வது அதிபதி உச்சமாயிருக்கு. 12வது இடத்துக்கு சனி செவ்வாயுடைய பார்வைப்பட்டு இருக்கு. வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு PR கிடைக்காத ஒரு தன்மை, வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு நிலைமை, வெளிநாட்டுல ஒரு கம்ஃபர்டான ஒரு வீடு இல்ல, கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் இல்ல, இந்த மாதிரி இருக்கும் இந்த மாசம். ஸோ அது எல்லாமே இந்த செவ்வாய் பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆயிருங்க. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள்னா என்ன, ராசி பலன் அதை வச்சுதானே சொல்றோம். கிரக நிலைகள் இப்ப மேல ராசி மண்டலத்துல எப்படி இருக்கு, பிளானட்ஸ் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கலாம். இப்ப மேல ராசி மண்டலத்துல கிரகங்கள் எப்படி எந்த தன்மையில இருக்கு, 2வது அதிபதி 3வது அதிபதிலாம் சொல்றோம். 2வது அதிபதி தனம் வாக்கு குடும்பாதிபதி, 4வது அதிபதி வீடு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி. ஜோதிடர்கள்லாம் சொல்றாங்களே, உங்களுக்கு வீடு கிடைக்கும், வாகனம் கிடைக்கும், கல்வி நல்லா இருக்கும், தாய் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும், இதெல்லாம் எதை வச்சு சொல்றாங்க, ஆதிபத்தியம், அந்த அதிபதி எப்படி இருக்கு, மேல ராசி மண்டலத்துல பாதிக்கப்பட்டிருக்கா, பகை நீச மாதிரியான இடத்துல இருக்கா, 6 8 12ல மறைஞ்சிருக்கா, அந்த விஷயங்கள் கெடும். 4வது இடம் வந்து வீடு வாகனத்தை குறிக்குது. சோ 4வது இடத்துக்கு சுப பார்வை கிடைக்குதா, குரு பார்வை இருக்கா, சுக்கிர பார்வைப்படுதா, சுக்கிரனே அந்த இடத்துல இருக்கா, அந்த இடம் வளரும், இந்த விஷயங்கள் உங்களுக்கு அமையும். சோ இதை பேஸ் பண்ணிதான் அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனாலும் உங்க சொந்த ஜாதகம் தான் தீர்மானம் பண்ணும் உங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி. உங்க ஜாதகம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இதை வச்சு ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பர்த் சார்ட்ல தான் விஷயமே இருக்கு. நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அது உங்களுக்கு யோக தசையா அவயோக தசையா, இப்படி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஜோதிடம். ராசி பலன் வெறும் 30% வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் நிறைய நன்மைகளை கொடுக்கும். உங்க ஜாதகத்துல நல்ல யோக தசை நடந்துச்சுன்னா, கோச்சாரத்துல கெடுதல் பண்ற அமைப்பு இருந்தா கூட பெரிய அளவுல கெட்டு போயிட மாட்டீங்க, ஜாதகத்துல யோக தசை நடக்கிறதுனால. இப்படி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். உங்க ஜாதகத்தை எடுத்தா நிறைய பேர் என்கிட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் வர்றவங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னா கடைசியா சொல்லுங்கம்பாங்க. உங்க கொஸ்டின் எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாதகத்தை பேசணும்னா எவ்வளவு நேரம் வேணா பேசலாம். ஒவ்வொரு பாகமும் எப்படி இருக்கு, எதெல்லாம் நல்லா இருக்கும், எதெல்லாம் பண்ணலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் போயிட்டே இருக்கும். அது கடல் மாதிரி விஷயம் ஜோதிடம்ங்கிறது. ராசி பலன் தான் ஜோதிடம்னு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்கள் சேர்ந்ததுதான் ஜோதிடம்.
ஓகே, நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்க ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.